கேரட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய வைட்டமின்ஸ் அதில் இருக்குது. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு நிறையா செஞ்சு கொடுக்கலாம். பெரியவங்களுக்கும் நல்லது. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, வெங்காயம் தக்காளி அரைச்சி விட்ட சாம்பார். அது வந்து காத்தால டிஃபனுக்கே பண்ணியாச்சு. மத்தியானம் லஞ்சுக்கும் அதை வச்சுக்கலாம். அது எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னைக்கு பண்ண சாம்பார் எப்படின்னா, வெங்காய தக்காளியை ஃபஸ்ட்டு தாளித்து வதக்கிட்டு அப்புறம் புளி கரைச்சி ஊற்றி தனியா மிளகா வத்தல் கடலைப்பருப்பு வறுத்து பொடி பண்ணி போட்டு பருப்பு சேர்த்து பண்ண சாம்பார். இது எப்படி பண்ணதுங்கிற வீடியோ உங்களுக்கு வேணும்னா லிங்க் மேலே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன பொரியல்னா, இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான பொரியல் தான். பொதுவாகவே கேரட்டை வந்து எந்த காயோடையும் கம்பைன் பண்ணி செய்யலாம். கேரட் பீன்ஸோட செய்யலாம், கேரட் முட்டைக்கோஸோட செய்யலாம், கேரட் உருளைக்கிழங்கோட கார பொரியலாகவும் செய்யலாம், கேரட் பட்டாணி போட்டு செய்யலாம். இன்னைக்கு நான் செய்ய போகிறது என்னன்னா பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்கலாம் வாங்க. இப்போ கடுகு வெடிச்சுடுத்தோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காயை போட போகிறோம். இப்போ பொதுவாகவே கேரட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய வைட்டமின்ஸ் அதில் இருக்குது. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு நிறையா செஞ்சு கொடுக்கலாம். பெரியவங்களுக்கும் நல்லது. இப்போ நம்ம கேரட் கூட அவரைக்காயை போட்டு செய்ய போகிறோம். அவரைக்காயும் உடம்புக்கு ரொம்ப நல்லது, வயத்துக்கு ரொம்ப நல்லது. உங்களால் முடிஞ்சப்பெல்லாம் ஃப்ரெஷ் அவரைக்காய் கிடைக்கிறப்பெல்லாம் இது செஞ்சு கொடுக்கலாம். வெறும் அவரைக்காய் பிடிக்காதவா கேரட் போட்டு கொடுத்தா சாப்பிட்ருவான். இப்போ இதில் பயத்தம்பருப்பு, கேரட் அவரைக்காய் பொரியல் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும் பயத்தம்பருப்போடு சேர்த்து. இப்போ இதில் கல்லுப்பு, இல்லை அரை தண்ணி இவ்வளோ போகிறோம். இதுக்கு மேலே வந்து ஊற்றினா அவரைக்காய் கலர் மாறிடும், நல்லா இருக்காது. பயத்தம்பருப்பு இருக்கிறதுனால தண்ணி இதுக்கு மேலே ஊற்றினா குழன்னு கூட்டு மாதிரி ஆகிடும். இதுக்கு கிறிஸ்பாக வேணும்னா இந்த தண்ணி போகிறோம். இப்போ சிம்மில் வச்சு 5 மினிட்ஸ் வேக விடணும். வெந்தப்புறம் வந்து பார்க்கலாம். லஞ்ச் ரெடி. ஒயிட் ரைஸ், சகப்பரிசி சாதம், பார்த்தால டிஃபனுக்கு பண்ண வெங்காய சாம்பார், மத்தியான சாப்பாட்டுக்கும் இதான் 2 in 1, மிளகு ரசம், கேரட் அவரைக்காய் பொரியல். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.